பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அடுத்து வர மாதம் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. அடுத்த வர சனிக்கிழமையிலிருந்து நமக்கு மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வாரத்துல சிறந்த நாள் புதன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி மாதத்தில் தான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதையில கண்ணன் சொல்லியிருக்காங்க. அந்த மார்கழி மாதம் நம்மளுடைய ஆன்மீக உயர்வுக்கு, ஆன்மீக தேடலுக்கு, ஆன்மீக சாதகர்களுக்கு மிகவும் உகந்த நாள். சரிங்களா? இந்த மார்கழி மாதத்தின் அற்புத சக்திகள் அப்படிங்கிற தலைப்புல நமது இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா நமக்கு உரை நிகழ்த்த இருக்கிறாங்க. அனைவரும் இறை மதன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. மார்கழி மாதத்தினுடைய அற்புத சக்திகள் என்ற ஒரு தெய்வீகமான சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மான நீங்க ஒரு நபராக அவரை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆக்சுவலா அந்த இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு அந்த தெய்வீக தன்மையை உணர்த்துவதற்காக நமது ஞானிகளால் தோற்றுவிக்கப்பட்ட கதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். நடந்ததுன்னு ஒரு சிலர் நம்புறாங்க, தப்பு கிடையாது, சரிதானுங்களா? ஆனா அதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத இங்க மிக மிக முக்கியமான விஷயம். இந்த மகாபாரத யுத்தம் நடந்த காலம் மார்கழி என்று சொல்கிறார் இல்லையா? மார்கழி மாதத்துலதான் அந்த யுத்தம் நடந்ததா வரலாறு புராணங்கள் சொல்லுகிறது. அப்போ அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, மார்கழி மாதத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மிருக விலங்கு குணத்திலிருந்து தெய்வ குணத்திற்கு நகர முடியும். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மார்கழி என்பது மகாபாரதத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் போர் புரிந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றது எல்லாரும் உலகமே அறியும். அதற்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான உண்மை, நம்மிடம் இருக்கிற தீயவை அதிகம், நம்மிடம் இருக்கிற நல்லவை குறைவு. ஆனால் இறைவன் நம்மிடம் இருக்கிற நல்லவைகளிடம் சார்ந்திருக்கிறான். எனவே நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்க முழு நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு அதுல இறங்கிடும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற தீயவற்றை எல்லாம் அழித்து நல்லவற்றாக மாற்றிக்கொள்வதற்கான காலம் இந்த மார்கழி. இத ஒரு இடத்துல அந்த இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, திருப்பார்க்கடலிலே அந்த பாம்பை கயிறா வச்சு மேருமலையை கடைஞ்சு அந்த கடலை கடைவாங்க இல்லையா? அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பாம்பு கயிறா வச்சு ஒரு மலைய மத்தா வச்சு அந்த கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுப்பாங்க இல்லையா? அப்ப அதுல விஷம் வெளியே வர்றதாகவும் அந்த விஷத்தை இறைவன் பெற்றுக்கொள்வதாகவும் அந்த ஒரு கதை அப்படி இருக்கும்.
அப்ப இந்த உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் வரக்கூடிய துன்பத்தை இறைவன் தன்பால் ஏற்றுக்கொண்டு இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடிய காலமாக இதை நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. சரியானுங்களா? இது வந்து பக்தி மார்க்கத்திலே அன்னைக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஞானத்தை உணர்த்த முடியல. சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் மிக முக்கியமான விஷயம். முதல் விஷயம், இன்னைக்கு விஞ்ஞானமே ஒற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பூமிக்கு மிக அருகிலே ஓசோன் மண்டலம். என்னங்க? பூமிக்கு மிக அருகிலே ஓசோன் மண்டலம் இந்த 12 மாதங்கள ஒரு வருஷத்துல பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுகிறது. சாரி, சூரியனை சுற்றி ஒரு வருடத்திலே ஒரு முறை சுற்றி வருகிறது இல்லைங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுகிறது. அப்ப சூரியனை சுற்றி அது ஒரு வருடம் ஒரு ரொட்டேஷன் முடிக்கிறது தான் நம்ம வந்து ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஓராண்டு காலத்திலே எந்த காலத்தில அதிகப்படியான ஓசோன் சக்தி O3ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஓசோன் சக்தி வந்து மனித உடல் மன ஆரோக்கியத்திற்கு மிக மிக ஒரு முக்கியமான சக்தி. அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அந்த சக்தி ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் கொஞ்சம் கொஞ்சம் இயற்கை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதிகாலை 4 to 6ல டெய்லியுமே கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லியுமே இந்த ஓசோன் வந்து நமக்கு கிடைக்குது. எவ்ரி டே 3 to 6 சரிங்களா? 3 to 6ல அந்த ஓசோன் இந்த பூமியில இறங்குது. இது வந்து விஞ்ஞானிகள் முதல் கொண்டு ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. அப்ப இந்த மார்கழி மாதத்துல மொத்த ஓசோனுமே இந்த பூமியில நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காலம் வந்து இந்த மார்கழி மாதம். சரிதானுங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு 100 யூனிட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்ப மார்கழி மாதத்துல ஒரு 1000 யூனிட் கிடைக்கும். 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு ஓசோனுடைய ஆற்றல் நமக்கு வரும். இந்த ஓசோனுடைய ஆற்றலை நம்ம உடல் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுதோ அந்த அளவுக்கு இந்த உடல்ல இருக்கிற நோய்கள் போகும். நமக்கான ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும்னு கண்டுபிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள். சரிதானுங்களா? அதனாலதான் இந்த மாதத்தை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கான மாதமாக மாத்துனாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த விஞ்ஞானம் எல்லாம் சொன்னா நமக்கு புரியாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே கதைகளாக தெய்வங்களை முன்னிறுத்தி நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக, தவறு சொல்லக்கூடாது, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக முழுக்க முழுக்க இந்த மாதத்தை இறை வழிபாட்டுக்காக விட்டுட்டாங்க. ஒவ்வொரு மாசத்துலயும் பாருங்க 1 நாள் 2 நாள் இறை வழிபாடு இருக்கும், 4 நாள் இருக்கு. ஆனா ஒரு மாதத்திலே 30 நாளும் இறை வழிபாட்டிற்காக அப்படின்னு சொன்னா ஒரே மாதம் மார்கழி மாதம் தான். நீங்க எதுல வேணா போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மார்கழி மாதத்துல ஊருப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். சரி, அது சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி. சரிதானுங்களா? ஒரு பக்கம் பார்த்தா அந்த ஆருத்ரா தரிசனம், ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த திருப்பாவை நோன்பு, வைகுண்ட ஏகாதசின்னு போட்டு அந்த மாதம் முழுக்க மக்களை எந்த அளவுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க திட்டமிட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த மாதம் அந்த சூரிய ஆற்றல்ல 2 6 மாத காலங்களை கணக்கிடுவாங்க. சரிதானுங்களா? முதல் வந்து தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரை அது ஒரு காலம். அது வந்து உத்தராயண காலம் என்று சொல்வாங்க. அதுக்கு அடுத்தது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஆடி மாதம் துவங்கி மார்கழியில முடியும். சரிங்களா? அப்ப சூரியன் அந்த தெற்கு பகுதியில அவனுடைய அந்த இயக்கம் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி செல்றதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலம். அப்ப இந்த காலத்துல சூரியனுடைய கதிர்வீச்சு இந்த பூமியில பல்வேறு விதமான பலவிதமான கதிர்களை இந்த பூமி மேல அது பாய்ச்சக்கூடிய சக்தி இருக்கு. அதனால இந்த மாதமும் அடுத்த மாதமும் இந்த 2 மாதமே அந்த நிகழ்வு நடக்கும். ஏன்னா இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அந்த கோணம் மாறும்போது
அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள்ல நமக்கு நிறைய பாதிப்புகள் உருவாகும். அது கொஞ்சம் அதிக பாதிப்பு எப்ப நிகழும் அப்படின்னா தை மாதத்துல நிகழும். சரியாங்களா? மார்கழியிலே அந்த பாதிப்பு இருக்கும். அப்ப நம்ம முன்னோர்கள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய நிலை வந்து இந்த மாதத்துல நடக்குது. அப்ப இந்த தட்சிணாயன காலம் முடிகிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த தேவர்கள் தெய்வர்கள் அப்படிங்கிறத ஒரு ஒரு குறிப்புக்காக வச்சுட்டாங்க. அதாவது இறை சக்திய அவங்க என்ன வச்சுட்டாங்க, தேவர்கள் தெய்வர்கள் வச்சுட்டாங்க. அந்த சூரியன் ஓடுகின்ற பாதையிலே, சூரியனை சுற்றி பூமி ஓடுகின்ற பாதையிலே ஒரு 6 மாத காலம் அது ஒரு மாதிரி சுத்துது. இன்னொரு 6 மாத காலம் இன்னொரு மாதிரி அதுக்கு ஒரு மாற்றம் நிகழுது. இப்ப நம்மளுக்கு இரவு பகல் மாற்றம் நிகழுது இல்ல. இப்ப இரவுலைனா நம்ம ஒரு மாதிரி வேலை செய்யறோம், பகல்லைனா ஒரு மாதிரி வேலை செய்யற மாதிரி இந்த பூமி ஒரு 6 மாத காலம் அதற்கு ஒரு மாதிரியான ஆற்றல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பகல்ல சூரியன்ல வெளிச்சம் கிடைக்குது, இரவுல நிலாவோட அந்த ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமிக்கு சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டாங்க. பூமி சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா பூமிக்கு ஒரு நாள். இது வந்து பூமிக்கு ஒரு நாள் சொன்னா சரியா வராதுன்னு சொல்லி தேவர்கள் தெய்வர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு அதை வச்சுட்டாங்க. அப்ப அந்த பூமி 6 மாத காலம் பயணிக்குது. தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரைக்கும் அதை பயணிக்கிறது. அதுக்கு பகல் காலமாகவும், ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரைக்கும் அதற்கு இரவு காலமாகவும் பூமிக்கு சொல்ல வேண்டியதை தேவர்களுக்கு என்று சொல்லிட்டாங்க. தேவர்கள்னா தேவர்களை வணங்கும் போது நீங்க வேண்டுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது கான்செப்டா வச்சிருந்தாங்க இல்லையா, இறை வழிபாட்டு. அப்ப அது தேவர்களுக்கு பகல், மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப மனுஷனுக்கு 6 மாசங்கிறது தேவருக்கு அரை நாள், குறிப்பா பகல்னு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? அப்ப மனிதனுக்கு இன்னொரு 6 மாதம் என்பது தேவர்களுக்கு இரவு. சரியா? அப்ப நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க. நம்ம அதிகாலை 6 மணி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் புரியணும். நமக்கு அதிகாலை 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது. அப்ப சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4 to 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னோம். புரிஞ்சது இல்லைங்களா? பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னோம். கரெக்டா? அந்த நாள் தான் அந்த 24 ஹவர்ஸ்ல வெரி பீக் பவர்ஃபுல் டைம் வந்து இந்த 4 to 6. அந்த 4 to 6 யார் எழுந்திருச்சு இறை வழிபாடு யோக பயிற்சி பண்றாங்கன்னா அவனுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டறிஞ்ச மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு அது வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து அதிகாலையில் எழுதுறது அப்படிங்கறது வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து இன்னைக்கு பரவி கிடக்குது. நிறைய மக்கள் எந்திரிச்சு அதுல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் அதுக்கு நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது இந்த ஆன்மீகம், இறை வழிபாடு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த 4 to 6 அப்படிங்கிறத நம்ம எந்திரிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறாங்க. ஓகே, 1. 2வது, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பூமிக்கு, அதாவது தேவர்களுக்கு, பக்தி மார்க்கத்தில் சொன்னா தேவர்களுக்கு, தெய்வர்களுக்கு, இறையாற்றலுக்கு அப்படி வச்சுக்கோங்க. நம்ம சயின்டிபிக்கா சொன்னா பூமிக்கு 2 ஒண்ணுதான். இப்ப பூமிக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆண்டுன்னு நம்ம சொல்றது பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வச்சுக்கோங்க. இறை ஆற்றலுக்கு அந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வச்சுக்கோங்க. அப்ப அது பகல்ல ஃபுல்லா சுத்தி இரவுல முடிச்சு காலையில 6 மணிக்கு அது மீண்டும் புதிய நாளை தொடங்குது இல்லையா? கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுட்டு வாங்க. இப்போ அந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அல்லது தேவர்கள் தெய்வர்களை பொறுத்த வரைக்கும், இறை ஆற்றலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு 4 to 6 இருக்கும்ல. நம்மளோட 24 மணி நேரம், சரி, நம்மளுடைய 12 மாதம் அதுக்கு 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. புரியுதா? நம்மளுடைய 12 மாதம் அந்த தேவர்களுக்கு 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப நமக்கான ஒரு மாதம் அவங்களுக்கு 2 மணி நேரம். சரிங்களா? நமக்கான ஒரு மாதம் அவங்களுக்கு 2 மணி நேரம். அப்ப நமக்கு 12 மாதம் அவங்களுக்கு 24 மணி நேரம். கொஞ்சம் கணக்கு தான், புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான விஷயம் தான் நான் சொல்றேன். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 12 மாதங்கள்ங்க. அது தேவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம்.
அப்ப நமக்கு 1 மாதம்னா அவங்களுக்கு 2 மணி நேரம். அப்ப நம்முடைய தை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு என்ன டைம்னா காலையில 6 to 8. நம்மளோட 1 மாசம் தேவர்களுக்கு. நம்மளுடைய மாசி மாதம் அப்படின்னா தேவர்களுக்கு காலையில 8 to 10. இப்படி நீங்க 12 மாதங்களுக்கு தேவர்களுக்கு 2 2 மணி நேரம் அப்படி நீங்க போட்டே வந்தீங்கன்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம்னு ஒண்ணு வரும்ல. தேவர்களுக்கு தெய்வ சக்திக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம்னு ஒண்ணு வரும்ல. இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தம். அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? பிரம்ம முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தம். அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். போர் போடுறதுக்கு சில அந்த போர் போடுறது வந்து நிலத்தடி நீர் எடுக்கிறது ஒரு டிஸ்டர்பா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு விதிகள். நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிதானுங்களா? இல்லாட்டி ஒரு செயல் செய்யறதுக்கு போர் போறதே நான் சொல்றேன். அது நேச்சரா நான் கேட்டதை நான் சொல்றேன். திங்கட்கிழமை போட்டா நல்லது, சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. 2வது நம்பர் வரக்கூடிய நாள்ல போர் போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. அதாவது 2ஆம் நம்பரோ அல்லது 20ஆம் நம்பரோ அல்லது 11வது தேதியோ நம்பரோ அல்லது 29வது தேதியோ நம்பரோ அந்த நாள்ல போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திங்கட்கிழமை போட்டா நல்லது. 2, 11, 20, 29 தேதியில போட்டா நல்லது. 3வது சந்திர ஹோரைன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஹோரை இருக்குல்ல. இந்த ஹோரை 2 2 மணி நேரத்துக்கு இந்த 1 1 ஹவருக்கு வந்து மாறிட்டே இருக்கு. காலையில திங்கட்கிழமை காலையில 6 to 7 சந்திர ஹோரையா இருக்கும். திங்கட்கிழமை காலையில 7 to 8 சந்திரனுக்கு முன்னாடி சனி ஹோரையா இருக்கும். இப்படி ஹோரை வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ஹோரை சேஞ்ச் ஆகும். அப்ப சந்திர ஹோரையில போடுறது நல்லதுங்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க பௌர்ணமி அன்னைக்கு போட்டா நல்லதுங்கிறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பௌர்ணமி தினம் திங்கட்கிழமை வருது. கரெக்டா தேதி 2ஆம் தேதி வருது. அந்த அன்னைக்கு காலையில நீங்க 6 to 7 சந்திர ஹோரையில அந்த போர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு எவ்வளவு பெனிஃபிட். பௌர்ணமி தினமும் கிடைச்சிருச்சு, திங்கட்கிழமையும் கிடைச்சிருச்சு, 2ஆம் தேதி நம்பரும் கிடைச்சிருச்சு, காலையில 6 to 7 சுக்கிர ஹோரையும் கிடைச்சிருச்சு, சரி சந்திர ஹோரையும் கிடைச்சிருச்சுன்னா இப்ப அதனோட பெனிஃபிட் 4 டைம்ஸ். அது மாதிரி இப்ப நம்மளோட பிரம்ம முகூர்த்தத்துக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னா அந்த தெய்வ சக்திக்குன்னு ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்கும்ல. பூமிக்குன்னு ஒரு தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தான். பூமி வந்து தூங்கி எந்திரிக்குது எப்ப? மார்கழி மாதம். இந்த பூமியோட பிரம்ம முகூர்த்த காலம் இந்த 1 மாதம் முழுக்க. இத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, எப்படி அதிகாலையில நமக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்குதோ அப்படி அந்த 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 சக்தியில இருக்கிறப்ப நீங்க எப்படி ரீசார்ஜ் ஆயிட்டீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு முழுக்க உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்குமோ சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த பூமி ஒரு ஆண்டு முழுக்க தனக்கு சார்ஜ் பண்ற டைம் வந்து மார்கழி மாதம். பூமி தியானம் பண்ணக்கூடிய நேரம், பூமிக்கான பிரம்ம முகூர்த்த நேரம், பூமியிலே இரையாற்றல் அபரிமிதமாக இறங்கக்கூடிய நேரம், பூமியிலே ஓசோனுடைய சக்தி அபரிமிதமாக இறங்கக்கூடிய நேரம். நான் வந்து பிரம்ம முகூர்த்த ரகசியம்னு ஒரு வீடியோ பேசியிருப்பேன். நீங்க பின்னாடி தயவு செய்து அதை வந்து ஒரு முறை கேட்டுருங்க. இந்த மார்கழி தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுருங்க. ஏன்னா அதுல இருக்கிற விஷயத்தையே நான் நிறைய ரிப்பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த தீப பயிற்சியை பத்தி நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு அது கொஞ்சம் அது கடைசியா நான் சொல்றேன். அது அந்த பயிற்சியை பத்தி நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல அதிகாலை வேளையில இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பூமி மேல புயல் மாதிரி அடிக்குமோ, அந்த இறை ஆற்றல் பிரபஞ்ச சக்தி. அப்ப அந்த நேரத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு இறை வழிபாட்டுல யோக பயிற்சி தியான பயிற்சியில் ஈடுபட்டானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரிங்களா? அவன் வாழ்க்கை அவன் நினைச்சதுக்கு மேல பல ஆயிரம் மடங்கு வெற்றி கிடைக்கும் அவனோட வாழ்க்கையில. உடல் நலத்துல ஆரோக்கியம் கிடைச்சிடும். சரிங்களா? மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். மன அமைதி கிடைச்சிடும். சரியா? உறவுகள்ல உடலும் மன சரியான உறவுகள்ல சிக்கல் தீர்ந்துடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக இருக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த 1 மாதத்தை முழுக்க முழுக்க கார்த்திகை மார்கழியில முழுக்க முழுக்க இறை வழிபாடு இருக்கு பாருங்க. ஐயப்ப கோயில் விரதம். சரியாங்க? திருப்பாவை திருவம்பாவைன்னு கூட்டம் கூட்டமா மக்கள் பாடுறது, அதிகாலையில எந்திரிச்சு ஓடுறது. சரி, அப்ப இந்த 1 மாதம். ஆமா, என்னாச்சுங்க?
மைக் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, சரி. அப்ப ஏன் மக்கள் இவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் நான் பக்தி மார்க்கத்தை ஒரு சில இடத்துல அதை நினைச்சு கஷ்டப்பட்டாலும், ஆனா நம்ம முன்னோர்களை நினைச்சு பெருமைப்பட வேண்டிய காலம் நேரம் வந்து பக்தி மார்க்கம். நம்ம இன்னைக்கு யோக பயிற்சிக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னா, நம்ம இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல ஒரு 250 பேர் 300 பேர் வர்றதுக்கு கஷ்டப்படுறோம். நான் அதிகாலை தினந்தோறும் வாரத்துல 2, 3 நாள் ஐயப்பன் கோவிலை கிராஸ் பண்ணி போறேன். 5 மணி 6 மணிங்கிறப்போ ஒரு வேலைக்காக செல்றேன். அப்படி போறப்ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம முன்னோர்கள் அந்த பக்தி மார்க்கத்தை விதைச்சிருந்தா இவ்வளவு தூரம் காலையில எந்திரிச்சு அவங்களுக்கு தெரியாது. பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு தெரியாது. என்ன நடக்கும்னு தெரியாது. இறைவனை நம்பி அந்த வேலையை செய்றாங்க. சரிங்களா? அதை முறையாக செய்பவர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த மார்கழி மாதம் அந்த காலத்துல இந்த மார்கழி மாதத்துல எந்த ஃபங்க்ஷனுமே நடத்த மாட்டாங்க. சரிதானுங்களா? இப்பவுமே அதுதான் உண்மை. மார்கழி மாதம் எல்லா மண்டபமும் ஃப்ரீயா இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. நாம ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னா மார்கழி மாதம் வச்சுக்கலாம். சரிதானே? எந்த சுபகாரியங்களும் நடக்காது. அப்ப சுபகாரியங்கள் நடக்காதுன்னா அது கெட்ட காலம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ராகு காலம் அப்படிங்கிறதுக்கே வந்து விளக்கம் கொடுத்திருப்பேன். ராகு காலம் என்பது கெட்ட காலம் அல்ல. அந்த நேரத்துல சுபகாரியம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அது இறை உணர்வுக்கான காலம். நீ முழுக்க முழுக்க இறை உணர்வுல ஈடுபடணும்ப்பா. அதுக்காக நீ பண்ணக்கூடாது. அது மாதிரி மார்கழி மாதத்துல சுபகாரியங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுல மிக முக்கியமான காரணம், நீ அந்த பக்கம் போய் உன்னோட கவனத்தை செலுத்தாத, உலக விஷயங்கள்ல உன்னோட கவனத்தை செலுத்தாத, முழுக்க முழுக்க இறைவனை நோக்கி உன்னோட பயணம் இருக்கணும். சரிங்களா? ஆன்மீகத்துல நீ உயரணும். ஆன்மீகத்துல உயர்வதற்கு உன்னை நீ முழுக்க முழுக்க ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி வச்சாங்க. இந்த மார்கழி மாதத்துல ஒரு நாள் நீ அதிகாலை எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சினா சரிங்களா? ஒரு ஆண்டு நீ பச்சை தண்ணியில குளிச்சதுக்கான பலனை நீ பெறுவ. 30 நாள் செஞ்சீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கான பலனை நீ பெறுவேன்னு என்னென்னவோ சொல்லி வச்சிருக்காங்க. உண்மைதான். அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. சரிதானுங்களா? ஒரு ஞானி சொல்றாரு, மனிதன் உள்ளே படுத்து கிடக்கிற ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய காலம் மார்கழி மாதம்ங்கிறது. இந்த ஆத்ம சக்தி வெளிப்படணும் இல்ல. இப்ப நம்ம வந்து ஆத்ம சக்தி உறங்கி கிடக்குது. அப்ப அந்த ஆத்ம சக்தியை தட்டி எழுப்புறதுக்கான காலம் எதுன்னா மார்கழி மாதம்ங்கிறது. சரிங்களா? சயின்டிபிக்கா இந்த பூமி சூரியனுக்கு அருகில போகுது. ஆனால் நாம் அந்த வடதிசையில் இருக்கிறதால, வடபாதியில் இருக்கிறதுனால சூரியனுடைய ஆற்றல் கதிர்கள் நமக்கு அப்ப கிடைக்கிறது. அப்ப குளிர்ச்சி அதிகமா இருக்கு. சரி, மார்கழினால நமக்கு என்னதான்? குளிர்தான். குளிர்தான் நமக்கு இல்லைங்களா? அப்ப அவ்வளவு குளிர்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனித உடல்ல உயிர் ஆற்றலுக்கும் வெப்பத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் இந்த உயிர் சக்திக்கு குண்டலினி சக்தின்னு குண்டம்னு நெருப்ப பேர் வச்சாங்க. அப்ப மார்கழி மாதத்துல அந்த உயிர் ஆற்றலுடைய தன்மை எப்படி இருக்கும்னா அது உறங்கி கொண்டிருக்கும். உறங்கி கொண்டிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த காலத்துல நீங்க ஒரு திருமணமோ ஒரு சுபகாரியமோ நடத்தும் போது அந்த உயிர் ஆற்றல் உயிர்ப்பு பெற்றதாக இருக்காது. சரிதானுங்களா? அப்ப அந்த உயிர்ப்பு இல்லாத மாதம்னு கூட அந்த மார்கழி சொல்லுவாங்க சிலர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க குறைவா எடை போட்டக்கூடாது. உயிர் ஆற்றல் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலம் மார்கழின்னு நீங்க புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த மார்கழியில ஒரு மனுஷன் 30 நாள் அவன் சரியான ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு அவன் தையில காலை வச்சா சரிதானுங்களா? தை பிறந்தால் நிச்சயமா வழி பிறந்தே தீரும். யாருக்கு? ஆன்மீக சாதனை செய்பவர்கள். எல்லாத்துக்குமெல்லாம் இல்ல. நம்மால் மார்கழி மாதம்னா நல்லா குளிருக்கு இழுத்து போத்தி தூங்கி சரிதானுங்களா? நம்ம குடும்பத்துல நடக்கிறத பார்த்தா தெரியும். சரிதானுங்களா? மார்கழி மாதம் நமக்கு 11 மாதத்திலே கிடைக்கிற பிரம்ம முகூர்த்தத்தினுடைய பலனை ஒரே மாதத்திலே பெறக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மாதம் மார்கழி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க 11 மாதங்கள் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கு எந்திரிச்சா என்ன பலனை பெறுவீர்களோ அதை ஒரே மாதத்தில் 30 நாளில் உங்களால் பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். அதை விட பல மடங்கு பெற முடியும் மார்கழி. சரிங்களா? அப்ப முதல் சரி முற்றிலும் சரி அப்படிங்கிற மாதிரி சரிங்களா? நாம ஆக்சுவலா தை மாதத்தை தான் ஒரு சிலர் வந்து தமிழர்களுடைய துவக்க மாதமாக சொல்றாங்க. அது ஒரு விதத்துல சரியாவே எடுத்துக்கலாம். தவறு கிடையாது. சரி, சித்திரை நம்ம முதலா வச்சிருக்கிறோம்.
பட் தை மாதத்தை துவக்கமாக சொல்றாங்க. என்ன காரணம்னா இந்த உத்தராயண காலம் துவங்குது. நான் அதை பத்தி முதல்லயே சொன்னேன். நீங்க அதுல தை மாதம் துவங்கும் போது காப்பு கட்டுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லையா? அப்ப அது என்ன ஆகுது, அந்த கால மாற்றம் நடைபெறும் போது தட்சிணாயத்திலிருந்து உத்தராயணம் இல்லையா, அதுக்கு மாற்றம் நடைபெறும் போது அந்த சூரிய கதிர்கள்ல நிறைய மாற்றம் வரும். அப்ப அந்த கதிர்கள் இங்க பூமியில இருக்கிற உயிர்கள் மேல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி, அல்ட்ரா வயலட் ரேசஸ், நிறைய ரேசஸ் வரும் சூரியன்ல இருந்து. சரிதானுங்களா? அப்படி வரக்கூடிய கதிர்கள் நம்ம மேல தாக்கத்தை ஏற்படுத்த கூடாதுங்கிறதுக்கு அந்த மார்கழி மாதம் காப்பு கட்டுதல்னு ஒரு நாள் நிகழ்வு இருக்கும். மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள்ல, நிறைவு நாள்ல அந்த காப்பு கட்டுதல் நிகழ்த்துவாங்க. சரிதாங்க? அந்த பூளைப்பூவு, ஆவாரம் பூவு, வேப்பந்தழை எல்லாத்தையும் வச்சு கட்டி கட்டி விடுவாங்க. அது எதுக்குன்னா, அது அங்கிருந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த தேவையற்ற காந்த அலை கதிர்களை ஈர்த்துக்கும். இதெல்லாம் சயின்ஸ் நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப அதை பத்தி பெருசா நாம பெரிதா எடுத்துக்கிறது ஏதோ பேருக்காக கட்டுறோம். அப்படி கட்டாதீங்க தயவு செஞ்சு. நீங்க எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் செஞ்சாலும் அதனுடைய விஞ்ஞானம் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு யோசி. இன்னைக்கு மெஞ்ஞானத்துல சொன்னோம்னா எல்லா மக்களும் ஏத்துக்கிறது இல்லைங்க. இப்ப நான் இதை சாமிக்கு நல்லது, இறைவன் காட்சி தருவான், இறைவன் ஆற்றல் கொடுப்பான்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் இதை பத்தி எல்லாம் நீங்க பேசவே முடியாது. சயின்டிபிக்கா அவங்ககிட்ட பேசணும். ஏப்பா இது ஓசோன் அதிகமா இருக்கிற காலம், இந்த நேரத்தில் நீ எந்திரிச்சுன்னா உனக்கு பிரெயின் பவர் அதிகமா இருக்கும். சரிதானுங்க? நீ மனதுல நினைத்ததெல்லாம் பல மடங்கு. ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதத்துல நீங்க ஒரு தடவை எழுந்து ஒரு ஆன்மீக மந்திரத்தையோ, ஒரு ஆன்மீக உயர்வுக்கான சங்கல்பத்தையோ, ஒரு தியானத்தையோ, ஒரு பயிற்சியோ பண்ணீங்கன்னா அது 1 கோடி முறைக்கு சமம். சும்மாவெல்லாம் கிடையாது. சரிதானுங்களா? அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இந்த மார்கழி மாதத்துல நடக்குது. அப்ப என்ன சொன்னாங்க நம்ம முன்னோர்கள்? காலையில் நேரத்துல எந்திரிச்சுங்க மார்கழியில. சரிங்களா? கடும் குளிர் தான். ஆமா, அந்த குளிர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது உனக்கு. எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சுக்குங்க. சரிங்களா? கோயில் இறை வழிபாட்டுக்கு போங்க. நாம ஜபங்களை தொடர்ந்து செய்யுங்க. உங்க உடல்ல நிறைய பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்நியன் படத்துல அந்த விக்ரம் சாரை அரெஸ்ட் பண்ற காட்சியில அவர் அப்படியே நேச்சரா அப்படியே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பெருமையோட பஜன் பாடிட்டு வருவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள இறக்குற வேலை. சரிங்களா? இப்ப நமக்கு மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவ்வளவெல்லாம் கஷ்டப்படவெல்லாம் வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல இறை ஆற்றலை இறக்கறதுக்கு இந்த முறை மார்கழியில 10 டெக்னிக்கை நம்ம காலையில பயன்படுத்த போறோம். சரிங்களா? அது சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். சரிங்களா? ஒரு 10 டெக்னிக் பிரபஞ்ச ஆற்றலை எப்படியெல்லாம் நம்ம உடலுக்குள்ள இறக்கி எப்படியெல்லாம் நம்ம உடல்ல இருக்கிற நோய்களை குணப்படுத்தலாம். சரிங்களா? நம்ம உடலினுடைய சமநிலையை திடப்படுத்திக்கலாம். உங்க உடலை நீங்க ஓராண்டுக்கு தயார்படுத்தக்கூடிய காலம் மார்கழி மாதம்னு சொல்றாங்க விஞ்ஞானம். இந்த ஒரு மாதத்திலே நீங்க சரியா யோக தியான பயிற்சிகளை செஞ்சுட்டா அடுத்த ஓராண்டுக்கு நீங்க ஃபுல் சார்ஜில் இருப்பீங்க. சரிங்களா? அப்ப அதுல இன்னொரு வேலையை நமக்கு சேர்த்து வச்சாங்க. என்ன வேலை அப்படின்னா, புண்ணியத்தை பெருக்கிற செயல். மார்கழி மாதத்துல நிறைய அன்னதானங்கள் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்டுக்கும் கொங்கணகிரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மலை பக்கத்தால் இருக்கு. கொங்கணகிரி முருகன் கோவில்னு சொல்லுவாங்க. நாங்க எந்திரிச்சு நான் நிறைய வருஷம் காலையில நாங்க வந்தது சாமி கும்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பொங்கல் சுண்டல் கொடுப்பாங்க. அருமையா இருக்கும். சரிங்களா? அப்ப நிறைய அன்னதானங்கள், நிறைய தான தர்மங்கள் அந்த மார்கழின்னு நிறைய பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதத்துல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதத்துல மற்ற உயிர்களுக்கான சேவை இல்லாம இருந்தா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் யோசித்த போது, ஆனா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே அந்த தானத்தை பண்ணணும். பணம் இருக்கிறவங்க, பொருள் இருக்கிறவங்க நீங்க தானம் பண்ணுவீங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்களும் தானம் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க? பெண்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலையும் இறக்கணும், அதே சமயம் தான தர்மத்தையும் பண்ணணும்னு 2 in 1 ஒரு வேலை பார்த்தாங்க. அந்த வேலை தான் கோலம் போடுறது. மார்கழினாலே ஒரு பெரும் சிறப்பு கோலம். அத்தப்பூ கோலமா, அது என்னவோ ஒரு பூ சொல்லுவாங்க இல்லையா?
பூசணி பூ வச்சிருப்பாங்க. அதுலயும் நிறைய சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் மீன்ஸ் இப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் நிறைய வீட்டுல வந்து இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த வீட்டுல எந்த பொண்ணு இருக்கு, என்ன வயசு இருக்கு, வயசுக்கு வந்துருச்சா, ஒரு இது பண்ணிட்டாங்களா, சீர் வச்சுட்டாங்களா, இதெல்லாம் நம்ம தெரியுது. பிள்ளை இருக்குதா, பையன் இருக்குதா, மேட்ரிமோனி வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு. அந்த காலத்துல அப்படி இருக்காது. அப்ப வீடுகளுக்கு முன்னாடி அந்த கோலத்தை போட்டு அது நடுவுல ஒரு பிள்ளையார வச்சு மேல பூசணி பூ வச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டுல பெண் இருக்கான்னு அர்த்தம். அப்ப மார்கழி மாதம் இதை பார்த்து வச்சுட்டாங்கன்னா தை மாதம் போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு அர்த்தம். இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதிகாலையில இருந்து அந்த பெண்மணி என்ன பண்ணணும், சரிங்களா, அந்த வீட்டுக்கு முன்னாடி நல்லா கூட்டி விட்டு நல்லா பச்சை தண்ணீரை தெளிக்கணும். தண்ணி தண்ணி தெளிக்கணும். எதுக்கு தண்ணி தெளிக்கணும்? தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. ஏன்னா தண்ணியை பத்தி பேசினா அது நிறைய பேசலாம். சரிங்களா? தண்ணி வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் இறை ஆற்றல். நம்ம உடம்புல 72 பங்கு, பூமியில 72 பங்கு. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உயிர். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப தண்ணிக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? தண்ணிக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கிறதுல அபரிமிதமான பவர். அப்ப அதிகாலையில இருந்து நீங்க ஒரு 4 மணிக்கு ஒரு பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்துறீங்கன்னா, அந்த 4 மணியில இருக்கிற தண்ணி எப்படி தண்ணி இருக்குன்னு தெரியுங்களா? இறை ஆற்றலினுடைய மொத்த சக்தியினுடைய திணிவா அந்த தண்ணி இருக்கு. நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. சரியானுங்களா? அதுக்கு முந்தின நாள் பதிவுல நீங்க 4 மணிக்கு எப்படி எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயல் செய்யறப்போ ஒரு சங்கல்பம் சொல்லணும். சங்கல்பம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு குளிக்கிறீங்க அப்படின்னா, அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். தண்ணியை பார்த்து ஒரு வாழ்க வளமுடன் சொல்லணும். சரிங்களா? அப்ப அந்த தண்ணியில இருக்கிற அந்த தெய்வீக சக்தி, இறை ஆற்றல், சரிங்களா, அது எனக்குள்ள முழுமையா பரிபூரணமா நிரம்பணும்னு சொல்லணும். நான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா நமக்கு? இன்னைக்கு 13. சரிங்களா? 14, 15ங்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு டிசைன் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்துலயுமே வரும். சரிங்களா? அதை நான் ஒரு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மார்கழியா அந்த மார்கழியை மாத்தணும். 4 to 6. சரிங்களா? 30 டேஸ் 60 ஹவர்ஸ் நம்ம லைஃபையே புரட்டணும்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இறை ஆற்றல் வழி நடத்திட்டு இருக்கு. குரு மகான்கள் அதுக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. அப்ப அது அந்த தண்ணியை நீங்க உள்ள குடுக்கறப்பவே அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சங்கல்பம்னு சொல்லுவோம். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா மாறுறீங்க. அப்ப மார்கழி மாதத்துல நீங்க உங்க லைஃப்க்கு என்னென்னவெல்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க. சரிங்களா? அது எல்லா விஷயத்தையும் நீங்க பெறுவதற்கான சூழலை அந்த மார்கழியில நீங்க வந்து விதைச்சிடலாம். சரி, 1 இயருக்கான திட்டமிடுதல் அங்க வந்து நிகழ்ந்துரும். அதுக்கப்புறம் அந்த லைஃப் அந்த அந்த இயர் ஃபுல்லா நீங்க சக்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதுல மிக முக்கியமான விஷயம் இந்த தண்ணி, பச்சை தண்ணி நீங்க தெளிக்கணும்னு சொன்னேன்ல வீட்டு வாசல். அப்ப பச்சை தண்ணி தெளிக்கிறப்ப, அந்த பச்சை தண்ணிக்கு ஒரு ஆற்றல் என்ன இருக்குதுன்னா, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தன்னகத்தே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல். ஈர்க்கக்கூடிய ஆற்றல். அப்ப பச்சை தண்ணி தெளிக்கிறீங்க வீட்டுக்கு முன்னாடின்னா, பிரபஞ்ச ஆற்றல் உங்க வீட்டுக்கு முன்னாடி கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். முன்னாடி வாசல் இருந்ததுன்னா, உங்க வீட்டுக்குள்ள இறங்கறக்கு ஆரம்பிச்சிடும். அதனாலதான் முன்னாடி வாசல் கூட்டி, கோலமிட்டு, நீர் தெளித்து கோலமிடுறது. கோலமிடுறது நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன். நீங்க நிச்சயமா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. சரிதானுங்களா? அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சின்ன விஷயம். அது ஆண்கள், பெண்கள் யார் வேணா செய்யலாம். காலையில எழுந்து அதுக்கு ஒரு டைம் நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் அதுக்காக ஒரு டைம் குடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணாலும் தப்பில்ல, பின்னாடி பண்ணாலும் தப்பில்ல. சரிங்களா? அந்த காலையில எழுந்து அந்த வாசல் கூட்டி, நீர் தெளித்து, கோலமிடணும். எதுல கோலமிடணும்னா, அரிசி மாவுல கோலமிடணும். கோலம்னா நீங்க 8 புள்ளி, 10 புள்ளின்னு போயிட்டு மணிக்கணக்கா கோலமிடுங்கன்னு நான் சொல்லல. நான் நான் எல்லார்கிட்டயும் நான் கேட்கிற தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, வாழ்க வையகம் அப்படின்னு கால்மிதி படாத இடத்துல உங்க வாசல்ல ஒரு ஓரமா நீங்க டெய்லியும் அரிசி மாவால கோலமிடணும். இதை மட்டும் செய்யுங்க. சரிதானுங்களா? அது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு அது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. ஏன்னா நீங்க போய் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிரப்ப முடியாது இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழல்ல. ஆனால் மற்ற உயிர்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களால நிரப்ப முடியும். சரிதானுங்களா? நான் பார்க்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு ரவை பாக்கெட் ஓப்பனா இருந்தது. நூற்றுக்கணக்கான எறும்புகள் அதை எடுத்துட்டு போகுது. எனக்கு ஒரே சந்தோஷம். அடிக்கடி ரவை பாக்கெட் வாங்கி ஓட்ட போட்டு வைக்கணும்.
நூற்றுக்கணக்கான எறும்புகள் அதை எடுத்து பயணிச்சுட்டு. சரியாங்க. அப்ப நூற்றுக்கணக்கான எறும்புகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறதுக்கு ஒரு கருவியா இருந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. சரிங்களா? அப்ப அது மாதிரி அந்த மார்கழி மாதத்துல 30 நாளும் குறைந்தது குறைந்தது ஒரு 100 உயிர்களுக்காவது நீங்க சாப்பாடு போடணும். மனுஷனுக்கு போட முடியாது. வாய்ப்பு இருந்தா அதையும் கூட பண்ணுங்க. இல்லாத மக்களுக்கு கூட குடுங்க. தப்பு கிடையாது. சரியா? இல்லாட்டி தயவு செய்து இந்த அரிசி மாவு நீங்க வாங்கி வச்சுக்கணும். அரிசி மாவு நான் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 15ஆம் தேதிங்கிறப்ப நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா குடுத்துர்றேன். நீங்க ஏதாவது வாங்குறது இருந்ததுன்னா, நெறைய ஒண்ணும் வாங்குறது இருக்குது. நெறைய ஒண்ணும் வாங்குறது இருக்காது. ஒரு சிலது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காப்பு கயிறு கட்டுவோம் நம்ம. மார்கழி மாதம் தூங்குவதற்கு அந்த முந்தைய தினம் மாலை நம்ம வந்து காப்பு கயிறு கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம Zoomல வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம். சரிங்க. எந்த நேரம், எந்த டைம். சரியா? நான் குறிப்பாக இரவு நேரம் அந்த தற்சோதனை நேரத்த பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என் மனதில் இருக்கிற நேரம். அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். சரியாங்களா? அப்ப அந்த அன்னைக்கு இரவு நேரத்துல காப்பு கயிற ப்ராப்பரா நீங்க கட்டிட்டு, அடுத்த நாள் காலையிலேருந்து 1 மாத காலம் முழுக்க முழுக்க ஆன்மீக காலம். இந்த காலத்துல மிக முக்கியமா வித்து சக்திய செலவு பண்ணாம பார்த்துக்கோங்க. இது நெறைய பேர் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் பயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியாங்களா? வித்து சக்திய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த உயிர்ப்பு தன்மை அற்ற அந்த அணுக்கள் இன்னும் சோர்ந்து போயிடும். அதனாலதான் கார்த்திகை மார்கழியில மாலை போட்டாங்கன்னா, வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாதுன்னு பக்தி மார்க்கத்திலேயே சொல்லிட்டாங்க. சரியானுங்களா? அப்ப நீங்க வந்து அந்த புரிதலுக்குள்ள வரணும். ஆனா கஷ்டம். குளிர்காலம் வித்து சக்தியை கட்டுப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். சரிங்களா? அதனாலதான் காலையிலயும், மாலையிலயும் பச்சை தண்ணீல குளிச்சுட்டீங்கன்னா, இந்த குளிர் காலத்துல என்ன ஆகும்னா, உடல் உஷ்ணமாகறக்கு ஆரம்பிக்கும். இயற்கையாவே உடல் உஷ்ணமாகறக்கு ஆரம்பிக்கும். வெளிநாடுகள்ல ஏன் பாலுணர்வுல இவ்வளவு தூரம் மோசமா மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே எடுத்தப்ப, அதுல வந்த மிகப்பெரிய விளக்கம் அங்க வந்து சூடு. சரி, அங்க வந்து குளிர்ச்சி. உடல் எப்பவுமே சூடா இருக்கும். சரி, அந்த வெப்பத்தன்மை அதிகமா இருக்கும். அப்ப அந்த வெப்பத்தை அவங்க தணிக்கிறதுக்காக அவங்க தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபட்டுருவாங்க. அப்ப நம்ம இந்த மார்கழி மாதத்தில உடல்ல ஏற்படக்கூடிய தேவையற்ற வெப்பத்தை வெளியேற்றி, இந்த உடலையும், மனதையும் ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கான காலம் தான் எதுங்க? இந்த மார்கழி மாதம். சரிங்களா? அப்ப அந்த நேரத்தில நாம அதிகாலையில எழுந்து நம்முடைய யோக பயிற்சிகளை இப்ப நீங்க வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபார்மேட்ல போயிட்டு இருக்கோம். அதே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மேட் தான். காலையில எந்திரிச்சா பிரபஞ்ச இறை சக்தி வேள்வி, நன்றியுணர்வு தவம், அப்புறம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அப்புறம் ஒரு தியானம், அப்புறம் சர்வவசிய தனம். இதுவே ஒரு பவர்ஃபுல் ஃபார்மேட். வெரி பவர்ஃபுல் ஃபார்மேட். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மார்கழி மாதத்திற்காக இந்த ஃபார்மேட்ட இன்னும் அட்வான்ஸ் பண்றோம். மார்கழி மாதத்துல 4 டூ 6, 4 டூ 7 புரோகிராம். எப்பவும் போல 6 டூ 7 உடற்பயிற்சி. இந்த 4 டூ 6க்குள்ள இன்னும் எந்த அளவிற்கு நமக்குள்ள வந்து அந்த எனர்ஜிய இறக்க முடியும். பிரபஞ்ச சக்திய உங்களுக்குள்ள 100% பாய்ச்சி, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம சக்திய தட்டி எழுப்பி, இறை உணர்வுக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படிங்கிறத நம்ம வந்து செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அது எல்லாமே பிளான் போயிட்டு இருக்கு. சரியாங்களா? அப்ப இந்த மார்கழி மாதத்துல இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் இந்த பூமியின் மேல அதிகமான தாக்கத்தை இந்த மார்கழி மாதத்துல ஏற்படும். குறிப்பா சூரியனுடைய தாக்கம் இருக்கும். சரி, ஏன்னா சூரியனும் பூமி அதிக நேரல் இருக்கிறதுனால, அதே சமயம் மற்ற கோள்களுடைய அந்த பூமியின் மேல பாயக்கூடிய தன்மையும் மார்கழி மாதத்துல அபரிமிதமா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, இந்த மனிதன் உடல்ல இருக்கிற அந்த குண்டலினி ஆற்றல் இருக்கு இல்லைங்களா? குண்டலினி சக்தி. அது இயல்பாகவே மேல் நோக்கி எழுச்சி பெறும். இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு சயின்ஸ். சரிங்களா? ஆத்மாவை எழுப்புதல்னு அவர் சொன்னது சும்மா கிடையாது. அப்ப நம்ம சுத்தி இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, நம்ம மூலாதாரத்தை மையமா வச்சுக்கிட்டு தான் இருக்கும். கீழ் நோக்கி தான் அது செயல்படும். சரிங்களா? உடலோட அந்த ஈர்ப்பு சக்தி, இப்ப பூமியோட ஈர்ப்பு சக்தி
எப்படி பூமிக்கு மையத்துல இழுக்கும், அது மாதிரி நம்மளுடைய மூலாதாரம் சக்தி ஈர்ப்பு மையம். ஆனால் நாம் எப்படி குண்டலினி தியானம் பண்ணும்போது அந்த சக்தி எப்படி மேல ஏறுதோ, அது மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுக்க என்ன நடக்குங்க? மனித உடலினுடைய அந்த குண்டலினி சக்தி கீழிருந்து இயல்பாக மேல ஏறும். நான் அதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன். பூமி தியானம் பண்ணக்கூடிய நேரம் தினமும் 4 to 6 சாதாரண நாட்கள்ல. சரிங்களா? பூமி தன்னை முழுக்க முழுக்க தியானத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மாதம் மார்கழி மாதம். அது பூமிக்கான பிரம்ம முகூர்த்த நேரம். அப்ப அங்க பூமி முழுக்க முழுக்க தன்னுடைய உயிராற்றலை வெளிப்படுத்தும். சரிங்களா? அப்ப அந்த உயிராற்றல் முளைத்து வெளியே வர்றதை தான் அந்த நேரத்துல நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னா விவசாயம் கூட அந்த காலத்துல பண்ண ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு தான் சொல்லுவாங்க. மார்கழியில நீங்க எந்த விவசாயம் எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, விதைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பூமிக்கே அந்த உயிர்ப்பாற்றல் இருக்காது அதிகமா. நீங்க மார்கழியில ஏதாவது விதைச்சு பாருங்க. நான் சொல்றேனேவெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க விதைச்சு பாருங்க ஏதாவது. மார்கழியில பெருசா முளைக்காது. விளைச்சல் கிடைக்காது. சரி, ஏன்னா இப்ப நமக்கு எப்படி உயிராற்றல் மந்தமா இருக்கும், அப்படி பூமியோட உயிராற்றலே மந்தமா இருக்கும். அப்போ அந்த உயிர் ஆற்றலை சக்திப்படுத்தக்கூடிய காலம் தான் மார்கழி காலம். சரிங்களா? அப்ப மார்கழியில அந்த உயிராற்றலை முழுக்க 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 நம்ம சக்திப்படுத்தி அந்த குண்டலினி ரைஸ் பண்ணி அந்த இறை உணர்வுக்கு நமக்கு கொண்டு செல்லக்கூடிய காலம் மார்கழி. அதனால நான் முன்னாடி என்ன சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் புலன் இயக்கத்தை புலன் அடக்கமா வச்சுக்கோம். நம்ம பாணியில் சொல்லணும்னா 5 முறையை ப்ராப்பரா கடைபிடி. குறிப்பாக இந்த மார்கழி மாதத்துல 5 அளவுமுறையில வித்து சக்தியில் அளவுமுறை ரொம்ப 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 முக்கியமா கடைபிடிங்க. ஏன்னா பேஸே அதுதான். சரி, உங்களுக்கு எல்லாம் காயகல்ப பயிற்சி பெற்றவங்க தான் எல்லாருமே. நமக்கு நல்லா தெரியும் வித்து ஆற்றல் தான் மிக மிக அடிப்படையான ஒரு ஆற்றல் நம்ம உடல் உயிர் மனம் அத்தனைக்கும். அப்ப அந்த வித்து ஆற்றலை நம்ம எவ்வளவு சக்தியா மாத்த முடியுமோ மாத்திங்க, வைராக்கியமா இருக்கு. அதுக்காக தான் நான் காப்பு கட்டுங்கன்னு சொன்னேன். சரி, இது எல்லா மதத்துல இருக்கிறவங்களும் செய்யணும். நீங்க விருப்பம்னா கயிறு கட்டுங்க. நான் அது போன வகுப்புல கூட சொன்னேன். நீங்க வேணா மாலை போட்டுக்குங்கன்னு சொன்னேன். சரிங்களா? யாராவது வேணா மாலை போடுறீங்களா போட்டுக்கோங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நிறைய பேர் கேட்கறாங்க, ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க மாலை போடலாமா? ஏன் போடக்கூடாது? சரிங்களா? நீங்க அதை போட்டு அதுல என்ன சொன்னாங்களோ அதை கடைபிடிங்க. 100% கடைபிடிங்க. அதிகாலையில எழுந்துச்சு பச்சை தண்ணியில் குளிச்சு, சாயங்காலம் போய் பச்சை தண்ணியில குளிச்சு, இறை வழிபாட்டுல ஈடுபட்டு, என்ன இறை வழிபாட்டுக்கு நீங்க கோயிலுக்கு போய் வழிபடணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டிலேயே சாமி இருக்கு, வழிபடலாம். இல்ல, நீங்க தியானமே இறை வழிபாட்டினுடைய உச்சம்னு சொல்றாரு மகிழ்ச்சி. சரி, இறை வழிபாட்டினுடைய உச்சம் தியானம். நீங்க கண்ணப்பொடி உட்கார்ந்து சாமி கும்பிடுற கோயில்ல தியானம் தானே பண்றீங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு தியானம் தானே பண்றோம். அப்ப தியானம் என்பது இறை வழிபாட்டினுடைய உச்சம். சரிங்களா? இறைவனை நீங்க நேரடியா சந்திக்கக்கூடிய பயிற்சி தியானம். அப்ப அந்த இறைவன் வாழக்கூடிய இடத்தை தூய்மை செய்யக்கூடிய பயிற்சி உடற்பயிற்சி, யோக பயிற்சி. கோயிலுக்கு போனால் அதைத்தான் பண்றோம். பெருங்காலம் நடந்து போறது, கையை தூக்கி கும்பிடுறது, கீழே படுத்து உருள்றது, தோப்பு கண்ணம் போடுறது எல்லாமே பயிற்சி தான். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போச்சு. சரிதானுங்க? அப்ப நீங்க மாலை போடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த மதங்கள்ல இருக்கிற விஷயங்களை உண்மையா அந்த மகான்கள் எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாங்களோ அதை அப்படியே செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு செய்யணும். சரிங்களா? காலங்காத்தால போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியே பச்சி போண்டாவும் வாங்கி தின்னுட்டு இருக்க கூடாது. அதான் இப்ப பிரச்சனை. சரி, நிறைய பேர் நான் பாக்குறேன், அதையும் பாக்குறேன். நான் அந்த காலையில 5 மணிக்கு அந்த வெளியில போறப்ப காலங்காத்தால அந்த பழைய எண்ணெயில போட்டு அந்த பச்சி போண்டாவையும் தின்னு டீயை குடிச்சீங்கன்னா வயிறு என்னத்துக்கு ஆகும்? அப்ப உணவுல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். குறிப்பா இந்த மார்கழி மாதத்துல. மார்கழி மாதம் குளிர் மாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய நோய் தொற்று நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற காலம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கார்த்திகையிலையும் இந்த தீபம் ஏற்றி நம்மளை காப்பாத்தினாங்க இறை வழிபாட்டுல. மார்கழி மாதத்திலையும் நம்மளை முழுக்க முழுக்க தூய்மையாக வைத்துக் கொண்டாங்க. சரிதானுங்களா? வெளிநாடுகள்ல ஏன் இவ்வளவு நோய் தொற்றுகள் நடக்குது, இவ்வளவு இறப்புகள் நடக்குது, ஏன் இந்தியாவில நடக்கல? சரிங்களா? இங்க மார்கழி மாதம் குளிர் மாதமா இருக்கிறப்ப அதுல நோய் தொற்று நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா?
அப்ப அந்த நோய் தொற்றுல இருந்து நீங்க விடுபடணும். பாருங்க இந்த நேரத்துல மார்கழி மாசத்துல நிறைய பனி பொழியும், நல்லா பொழியும், கொட்டும் பனி, இடமே தெரியாது. சரிதானுங்களா? அப்ப நமக்கு என்ன வரும்? நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனை வந்துரும். சுவாச பிரச்சனை வந்துரும். இன்னும் நிறைய பேருக்கு அந்த சரும பிரச்சனை, தோல் நோய்கள் வரும். தோல் நோய்கள் வரும். நிஜமாலுமே சொல்றேன். சரிங்களா? ஏன்னா காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதம் குறையும், உடலோட வெப்பம் அதிகரித்துக்கும். அப்ப சருமத்துல நிறைய சரும பிரச்சனைகள் வரும். சரிதானுங்களா? அப்ப இது எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு தான் நீங்க காலை, மாலை ப்ராப்பரா குளிக்கணும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் சொல்லி வச்சாங்க. உணவுல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாடா இருக்கணும். தேவையெல்லாம் போய் வெளியில கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நான் இதுல இன்னொரு பிராக்டிஸும் வச்சிருக்கேன். அதாவது மிளகுக்குன்னு சொல்லி ஒரு பிராக்டிஸ் வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா கொஞ்சம் ஃபேமஸா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 மிளகு சாப்பிடணும், 2வது நாளைக்கு 2வது மிளகு, 2 மிளகு சாப்பிடணும், 3வது நாளைக்கு 3 மிளகு சாப்பிடணும்னு மிளகு கற்பம்னு அந்த ஒரு பிராக்டிஸ். சரி, அதையும் அனலைஸ்ல வச்சிருக்கேன். பட் அது வந்து 48 நாள் சாப்பிடணும். 48வது நாள் 48 மிளகு சாப்பிடணும். ஒரே நாள்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணும்னா டீடாக்சிங் ப்ராசஸ். நம்மளோட பயிற்சிகள சரியா முறையா பண்றவங்களுக்கு அவ்வளவு தூரம் தேவையில்லைன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். மைண்ட்ல இன்னும் செட் ஆகல. ஆனா கண்டிப்பா மிளகு எடுக்கணும். சரியா? மிளக பத்தி பேசுறப்ப நிறைய பழமொழி சொல்லுவாங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் விஷமே வச்சாலும் மிளகு வந்து முறிச்சிரும். அப்ப நீங்க இந்த மார்கழி மாதத்துல நம்ம மிளகை வந்து இரவு நேரத்துல நாங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் மனோகர் ஐயான்னு சொல்லிட்டு அவரு திருப்பூர்ல இருக்காங்க. அவங்க வந்து மகரிஷியே நீ போய் ஹோமியோபதி பண்ணுன்னு சொன்னவங்க. அவங்க ஆக்சுவலா இன்ஜினியரா வேற என்னமோ படிச்சது. ஆனா மகரிஷி நீ ஹோமியோபதின்னு பண்ணுன்னு சொன்னங்காட்டி அவர் ஹோமியோபதி பண்றக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு முறை யாரையோ கூட்டிட்டு போயிருந்தப்ப குழந்தைய யாரோ கூட்டிட்டு போனப்ப அவர் ஒரு நுட்பம் சொன்னார். பாப்பாவுக்கு சளி பிடிக்குதுன்னு ஏதோ சொன்னப்ப, டெய்லியும் இரவு 2 மிளகு வாயில போட்டு தண்ணி ஊத்தி படுங்கன்னு. நாங்க அன்னையிலிருந்து ஃபேமிலில எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். நல்ல ரிசல்ட் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப மிளகு அதையும் நம்ம இந்த விஷயத்துல வந்து சேர்த்து போறோம். அது அதிகாலையிலயா, இரவுலயா அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ஃபைனல் வீடியோல 15த் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ தெளிவா பேசி போடுறேன். மார்கழி மாதம் நாம எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும், அதுக்கு நீங்க என்னென்னவெல்லாம் தயார் பண்ணணும் எல்லாமே தெளிவா போடுறேன். சரிங்களா? அப்ப முடிஞ்ச வரைக்கும் மிளக உணவுலயே கூட நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். சரிதானுங்களா? அதே மாரி உணவுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் வெப்பம் இருக்கிற உணவுகள நல்லா எடுத்துக்கோங்க. சரிதானுங்களா? வேற இல்லாத தேவையில்லாத உணவுகள நீங்க போய் பயன்படுத்த வேண்டாம். குறிப்பா ஃப்ரிட்ஜ தவிர்த்துருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். வாய்ப்பு இருந்தா ஃப்ரிட்ஜுக்கு ஒரு விரதம் போட்டு ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணிருங்க. ஃப்ரிட்ஜ தொட்டீங்க, மார்கழியில ஒரு வழி பண்ணிரும் உங்கள. முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. சரிதானுங்களா? அப்ப உணவுல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். புலன் இயக்கத்துல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். சரிதானுங்களா? புலன் இயக்கத்த ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும். அதனால தான் தேவையில்லாத பார்க்கக்கூடாது, தேவையில்லாத கேட்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. மாலை போட்டுரு வேலை முடிஞ்சுது. இந்த நியாயமெல்லாம் அவங்க முன்னோர்கள் எல்லாம் நம்மகிட்ட சொல்லல. "டேய் நீ சாமி அவ்வளவுதான் பார்த்துக்கோ. சாமி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ. போயிட்டே இரு." சரி, நல்ல எண்ணமா இருக்கணும். இறை இறை வழிபாடு, இறை உணர்விலேயே இருக்கணும். சரிங்களா? நம்ம முழுக்க முழுக்க நம்ம மனம், நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கணுங்க? அந்த இறை சார்ந்த ஒரு விஷயமாவே இருக்கணும். சரிங்களா? அப்போ அதனால சொன்னாங்க. நெறைய சொல்லி வச்சாங்க. மார்கழி மாதம் விரதத்த நீ கரெக்ட்டா கடைபிடிச்சீன்னா, உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு, நல்ல பொண்ணு கிடைக்கும். சரிதானுங்களா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். உடல்ல நோய் இருந்தாலும் குணமாயிரும். சரிங்களா? காலையில எந்திரிச்சு போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துவான். இப்ப பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துனா என்ன நடக்கும்? மார்கழி மாதம், குளிரு, பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, சரிங்களா? அரச மரத்து பிள்ளையார் குறிப்பா. அப்ப அரச மரம் வெரி வெரி இருக்கிற இந்த உலகத்திலேயே அதிகபட்சமான ஆக்ஸிஜன குடுக்குற மரம் அரச மரம் தான். வேர்ல்டுல. சரிங்களா? அதனாலதான் அரச மரம். மரங்களுக்கெல்லாம் ராஜா நதி சொன்னது சும்மா கிடையாது. அப்ப அரச மரத்த சுத்தி நீங்க போய் என்ன பண்றீங்க? காலையில மார்கழியில குளிச்சுட்டு பச்சை தண்ணீல அந்த குளிச்ச உடம்போட போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தி அங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஓசோன் உங்களுக்குள்ள இறங்கும். அரச மரத்துல இருக்கிற ஆக்ஸிஜன் இறங்கும். கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும். குழந்தை தானா பிறக்கும். சரியானுங்களா? அப்ப அப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் தை பிறந்தால் வழி கிடைக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க? நெறைய சிஸ்டம் பண்ணி வச்சாங்க. பாடல்கள் பாடுறது, திருப்பாவை பாடுறது, திருவெம்பாவை பாடுறது, காலையில எந்திரிச்சோனையும் அதுதான் ஒலிக்கும்.
சுப்பிரபாதத்துக்கு அதுதான் ஒழிப்பாங்க. சரியாங்களா? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் செய்த எதற்கான ஒரு ஒரே ஒரு விஷயம் தாங்க. சரிதானுங்களா? இறைவனாக உங்களை நீங்க பாவிக்கணும். சரிதானுங்களா? இறைவனாக நம்மள நாம பாவிக்கணும். சரிதானுங்களா? அப்ப இறைவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்? காலையில காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்? இறைவனை கோயில்ல 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அப்ப நீங்க யாரு? இறைவன். நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில எந்திரிச்சோன்னே இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க? குளிப்பாட்டுறாங்க. சரிதாங்களா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வல்லற் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். அப்ப எப்பவுமே எப்படி இருக்கணும்? எந்திரிக்கிறப்ப இறை நினைப்புல இருக்கணும். அது சிவபெருமானோ, அது பெருமாளோ, அது ஜீசஸோ, அது அல்லாவோ எல்லாம் கிடையாது. ஏதா ஒண்ணு. இறைவனால நாம எழுந்தோம். அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி. சரிதானே? குளிக்கிறப்ப அந்த இறையாற்றலுக்கு ஒரு நன்றி. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சங்கல்பம் சொல்லித்தரேன். சாப்பிடுறப்ப அந்த இறையாற்றலுக்கு ஒரு நன்றி. அதை நினைக்காம எந்த வேலையும் அது இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது நமக்கு. சரிதானே? அப்படி தூங்க போற வரைக்கும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த இறைவன் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்வது போல. நன்றி உணர்வோட இறைவன் நமக்கு கொடுத்தது போல. சரிதானுங்களா? அப்படித்தான் ஆண்டாள் சொல்றாங்க. திருப்பாவையில அவங்க சொல்றப்ப இதைத்தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்பவுமே இறை நினைப்பு. சரிதானுங்களா? அப்ப இவ்வளவு ஒரு மகத்துவம் பெற்ற ஒரு மார்கழிய நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு வரம் மார்கழி. சரிதானுங்களா? அப்ப அந்த மார்கழி மாதம் எப்ப தொடங்குது? எனக்கே இன்னும் டவுட்டா இருக்குடா. நிறைய பேர் 16ன்னு சொல்றாங்க. நிறைய பேர் 17ன்னு சொல்றாங்க. 17ன்னு தான் போட்டுருக்கா. ஒரே நிமிஷம். 17 தாங்க ஃபைனல். நானே போய் பார்த்துட்டேன். சரிதானா? ஞாயிற்றுக்கிழமை துவங்குது. மார்கழி மாதம் 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 17 கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. அதுல ஒரு சிறப்பு பாருங்க. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. கோள்களின் அரசன் நவகோள்களுக்கு சூரியன். அப்ப இந்த மார்கழி அந்த சூரியனுடைய நாள்லயே தொடங்குது. அதே மாதிரி முடிகிறது பாத்தீங்கன்னா கரெக்டா சந்திரன்ல முடியுது. அது ஒரு ஸ்பெஷல். சரியாண்ணா? நம்மளாம் கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொன்னா அது உண்மையாலுமே சொல்லிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் குறைவு கிடையாது. கரெக்டா திங்கக்கிழமை முடியுது. ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது, திங்கக்கிழமை முடியுது. ஞாயிற்றுக்கிழமை முடியுதா? ஓகே. திங்கக்கிழமை தை 1. சரியாங்களா? அப்ப 14ல முடியுது. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையும் முடியுது. சிறப்பு. சரிங்களா? அப்ப திங்கக்கிழமை நமக்கு தை 1. அப்ப அந்த மார்கழி மாதத்தை நீங்க எப்படி திட்டமிட போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த உரைக்கான நோக்கம். இவ்வளவு தூரம் பேசியதுக்கான நோக்கம் என்ன? சரிங்களா? பிரபஞ்சத்துல பிராணசக்தி, ஆக்சிஜன் சக்தி, ஓசோன் சக்தி அதிகப்படியாக அது ஓசோன் மிக 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 சக்தி மிக்க ஒரு தூய்மையான காற்று. அந்த காற்று மார்கழியில் தவிர வேற எந்த மாதமும் அதிகமா கிடைக்காது. சரிதாங்களா? அப்போ அந்த 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 ஒரு சக்தியை நீங்க முழுசா பெறுவதற்கு இப்ப இருந்தே நீங்க உங்களை என்ன பண்ணிடணும்? ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். சரிதானுங்களா? இன்னொரு எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம். மரணத்தை வெல்லும் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அந்த மார்கண்டேயன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புராணத்துல. சரிதானுங்களா? அது அவரோட இதுல குறிப்புல வர்றது என்னன்னா மரணத்தை வெல்லும் மார்கழி. சரி, அப்ப அந்த மார்கழிக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு பாருங்க. உயிர் போற தருவாயில் இருந்தா கூட அந்த மார்கழி நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா அதுல இருந்து வெளிப்பட முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த இன்னொரு இது சொல்லுவாங்க, கோவர்த்தனகிரி மலை அப்படின்னு ஒரு புராணத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிங்களா? கிருஷ்ணர் நம்ம நிறைய டிவில எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். சின்ன வயசுல கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கி கையில் அப்படியே நிறுத்தி பிடிச்சிருப்பாரு. மழை பயங்கரமா பெய்யும். சரிங்களா? இந்திரன் பெரிய மழையை வெள்ளத்தை உருவாக்குனாரு. அப்ப அந்த மக்கள் எல்லாமே அங்க துன்பப்பட்டு இருந்தாங்க. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? அந்த கோவர்த்தனகிரி மலை அப்படியே ஒரு விரல்ல தூக்கி பிடிச்சு சரியான அந்த மக்களை எல்லாம் காப்பாத்துறாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிதானுங்களா? உங்களுக்கு வந்து கோவர்த்தனகிரி தூக்கி கிருஷ்ணர் பிடிப்பாரான்னு கேட்கக்கூடாது. புரிதல் என்ன இருக்கணும்? இறைவன் இறை ஆற்றல், சரிதாங்களா? கிருஷ்ணருங்கிறது இறை ஆற்றல். அப்ப அந்த இறை ஆற்றல், அந்த மழை நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குது. அப்ப துன்பம்ங்கிறது மழை. அந்த துன்பத்திலிருந்து, கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்காக அந்த இறை ஆற்றலே தன்னுடைய ஆற்றலை குடையாக பிடித்து, இந்த பிரபஞ்ச ஆற்றலை குடையாக பிடித்து நம்மை காக்கக்கூடிய காலம், நம்ம துன்பத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய காலம். சரிதானுங்களா? அதனால இதுல நிறைய சிறப்புகள் வந்து நம்ம வந்து சொல்லிட்டே போலாங்க. மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னா, நிறைய தோஷங்கள் நீங்கிறது இந்த மார்கழி மாதத்துல அது ஒரு பெரிய பட்டியலே குடுக்குறாங்க. சரிங்களா? நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த 2, 3 நாளைக்கு என்ன பண்ணுங்க, இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னே போய் சும்மா சும்மா பாருங்க. தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஒண்ணு ஒண்ணு ஒரு 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 விஷயத்த நீங்க செய்யணும்னா, அதை பற்றிய அறிவை பெருக்கணும். சரிதானுங்களா? அதை பற்றிய அறிவை நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க அதிகப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கான ஆர்வம் தூண்டுதல் நிகழும். சரிங்களா? அப்ப நீங்க இந்த மாதத்தை நிறைவுல இரவு தூங்குறதை எல்லாம் நிச்சயமா வந்து ஃபைனல் பண்ணிருங்க. நம்ம முதல்லயே உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மென்ட் சார்ட் எல்லாத்துக்குமே போட சொல்லியிருக்கிறோம். நைட் எத்தன மணிக்கு தூங்கணும், எத்தன மணிக்கு சாப்பிடணும், காலையில எத்தன மணிக்கு எந்திரிக்கணும் பண்ணணும்னு. இத்தன நாள் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணியிருப்பீங்க. பரவால்ல. சரிங்களா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கதம் கதம். அதை போய் பெருசா நினைச்சு ஒண்ணும் அது ஒண்ணும் வந்து என்ன பண்ண வேண்டாம். இது பண்ண வேண்டாம். சரிதாங்களா? போனா போச்சு. போனது போனா பரவால்ல. ஆனா இனிமேலாவது சரிங்களா? ஒரு நாள, ஒரு மணி நேரத்த, ஒரு நொடிய கூட வீணாக்காம, சரிங்களா? அந்த இறை உணர்வை நோக்கிய ஒரு பயணத்துல நம்ம ஈடுபடும்போது, நமக்கு இனிமேல் இந்த வருடம் முழுக்க வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நான் காலையில கூட அந்த கவிய சொன்னேன். அந்த கவி அடிக்கடி நல்ல கவி ஞாபகம் இருந்தது. "தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைகள் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்." எப்படியாமாங்க? சரிங்களா? அதிகாலையில இருந்து யார் ஒருத்தர் பச்சை தண்ணீர் குளிச்சு இறை வழிபாட்டுல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும்? போய பிழைகள் முன்ஜென்ம கர்ம வினைகள் கழிந்து எப்படியாமா? தீயினில் போட்ட தூசு. சரி, நெருப்புல எது போட்டாலும் தூசா மாறும். தூசு எப்படி ஆகும்? சரி, எது போட்டாலும் அது தூசா போயிரும் நெருப்புல. அப்ப அந்த தீயில் போட்ட ஒரு தூசு மாதிரி நம்முடைய கர்ம வினைகள், துன்பங்கள் எல்லாம் அழிந்து போகும்னு சொல்றாங்க. சரி, நாம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த அன்னைக்கு காலையில நிறைய டெக்னிக்ஸ் வந்து இயற்கை இந்த வருஷம் இறை ஆற்றல் நமக்கு வந்து குடுத்துருக்கு. அதனால நீங்க அத நல்லா வந்து நீங்க வந்து பயன்படுத்துங்க. சரியாங்க. நிறையா இந்த உயிர்கள் அப்படிங்கிறத நீங்க ஒரு விதத்துல பித்திருக்களாக கூட பார்க்கலாம். ஏன்னா, ஒரு மனிதனுக்கு முன்னாடி வந்து குரங்கு, குரங்குக்கு முன்னாடி 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரம் இருக்கிறது மாதிரி, இந்த 3 அறிவு பூச்சி இனங்கள் வந்து நம்முடைய பித்திருக்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியானுங்களா? உங்க தாத்தா, பாட்டி போய் எறும்பு பூச்சிக்குள்ள இருக்கிறதா நீங்க நினைக்கிறது வேற. சரி, மகரிஷி அந்த கான்செப்ட் சொல்லல. ஆனா, எல்லா உயிரும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் அப்படின்னு சொல்றாருல வள்ளலார். அந்த மாதிரி எல்லா உயிர்களுக்குள்ளயும் இறை ஆற்றல் தான் இருக்கு. சரியா? அப்போ அந்த உயிர்களுடைய ஆசிகளை அவங்களுக்கான ஒரு தேவையை நம்ம குடுக்கறது தான் அந்த கோலமிடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்னோம். நீங்க வேணா அது கூட ட்ரை பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்குங்க. கோலத்த பத்தி நான் இன்னைக்கு எதுலயோ அ படிச்சேன். ஒரு கோலத்த போடுறதால பெண்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? வளைவு சுழிவான தன்மை, அதேபோல அந்த குமிஞ்சு கோலம் போடுறப்ப பிரபஞ்ச ஆற்றல் உங்க முதுகுத்தண்டுல இறங்குமாம். மூலாதாரத்துல இறங்கும்னு சொல்றாங்க. அது நம்ம குண்டலினி சக்தி ரைஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய நின்னு குமிஞ்சு கோலம் போடணும். அந்த மாதிரி பண்ணாதான் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அதே போல அந்த நெளிவு சுழிவு போட போட உங்க மூளையில வந்து பயங்கரமா வேலை செய்யும். நெளிவு சுழிவு போட போட உங்க பெண்களுடைய அந்த மூளையினுடைய ஆற்றல் வந்து அப்ப எல்லாவற்றுக்கும் டெக்னிக் கண்டுபிடிச்சிருவீங்க. சரிதானுங்களா? பெண்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியை அந்த கோலம் வந்து உருவாக்கும். சரிதானுங்களா?
அப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிற மாதம். சரி, நம்மகிட்ட இருக்கிற தவறுகளை எல்லாம் நம்ம மாற்றிக்கொள்வதற்கான மாதம். நாம் தற்சோதனை செய்வதற்கான மாதம். சரிங்களா? மனம் ஒரு நல்ல விதத்துல நம்ம மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய மாதம். சரியா? உடலினுடைய ஆற்றலை பெருக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய மாதம். அந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களிலிருந்து நாம் விடுபட்டு இறைவனை அடைவதற்கான ஒரு மாதம் என்று பல்வேறு சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கு. அதனால கிடைத்தற்கரிய வாய்ப்பு. சரிங்களா? இந்த வருஷம் போயிடுச்சுன்னா உடைய அடுத்த வருஷம். சரிங்களா? அதனால நீங்க அதை நல்லா பயன்படுத்துங்க. இந்த மார்கழி மாதத்துல தான் ரமண மகரிஷி பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க அவர் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மார்கழி மாதத்துல ரமண மகரிஷி பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த ரமண மகரிஷி பெற்ற அந்த ஞானத்தை நாமளும் பெறணும். சரிதானுங்களா? ரமண மகரிஷி பெற்ற ஞானத்தை நாமளும் பெறணும். அந்த வைகுண்ட ஏகாதசி தான். சரிதானுங்களா? சொர்க்க வாசல் திறப்பாங்க இல்லையா? சொர்க்க வாசல் வெளியில திறக்கிறதால பிரயோஜனமே கிடையாது. தவற எடுத்துக்காதீங்க. சரியா? நாமளும் வருஷம் வருஷம் அடிச்சு புடிச்சு நானும் சொர்க்க வாசல் போன ஆள் தான். போறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வெளியிலே திறக்கிற சொர்க்க வாசல் எந்த அளவுக்கு பலன் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்குள்ளே ஒரு சொர்க்க வாசல் திறக்க வேண்டும். அதுதான் வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு. சரிங்களா? ஆருத்ரா தரிசனத்தை நீங்க போய் எங்க சிதம்பரத்தில் நடக்குமா மெயின். சரிதாங்க? திருவாத நட்சத்திரம், பௌர்ணமி நாள். சரியா? அப்ப ஆருத்ரா தரிசனம் வெளியில பாக்குறதால முழு பயன் அல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் அந்த இறை தரிசனத்தை பார்க்கணும். எங்க பார்க்கணும்? உள்ள பார்க்கணும். சரிங்களா? அதுதான் ஞானம், அதுதான் முக்தி. அப்ப இது எல்லாம் அடையிறதுக்கான ஒரு மாதமாத்தான் இந்த மாதத்தை வச்சாங்க. ஞானத்தை அடையிறதுக்கான கடவுள் முருகப்பெருமானுக்கான பல சிறப்புகள், உற்சவம் நடக்கும். சரிதானுங்களா? இசையின் மூலமாக ஞானத்தை அடையலான்னு மகோத்சவம் சென்னையில 1 மாதம் ஃபுல்லா அதை போட்டு அந்த பக்கம் தட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. சரி, இப்படி பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்ப நம்ம உடம்புல 80% ஆக்சிஜன், 20% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், சரிதானுங்களா? இந்த ஒரு நவீன யுகத்துல நம்முடைய வாழ்க்கை, உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கம் எல்லாமே வந்து தாறுமாறா மாறிக்கிடும். அப்ப பிளட்ல இருக்கிற அந்த WBC, வெள்ளை ரத்த அணுக்கள் குறைஞ்சிருக்கு, இம்யூனிட்டி பவர் போயிருச்சு. எல்லாம் யார பார்த்தாலும் நோய். அது இப்ப குறிப்பா இந்த 1 மாசத்துக்குள்ள இந்த சளி, காய்ச்சல், தொண்டையில பிரச்சனை, உடம்பு குளிர் ஜுரம் வர்றதுன்னு அவ்வளவு பிரச்சனை. அப்ப என்ன இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? சரி, நான் வேணா சொல்றேன். நீங்க உண்மையாலுமே நீங்க யாராவது அப்படி வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. சரியா? இன்னைக்கோ நாளைக்கோ போய் உங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நீங்க அப்படித்தான் நீங்க நம்புவீங்க. உங்க பிளட்ல என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. 1000 செலவானா பரவாயில்ல எடுத்துட்டு வாங்க. சரிதானுங்களா? இந்த 30 நாள் இந்த விரதத்தை பரிபூர்ணமா கடைபிடிச்சு போய் உங்க பிளட் டெஸ்ட் எடுங்க. உங்க WBC செல் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கும், உங்களோட இம்யூனிட்டி பவர் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அதிகாலையில இருந்து அந்த ஓசோன் சுத்தமான காற்றை நீங்க உள் வாங்கி அந்த அந்த சுத்த காற்று எங்க போய் சேருது? முழுக்க முழுக்க ரத்தத்துல சேருது. அப்ப வெள்ளை அணுக்கள் எவ்வளவு பெருகும், நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு பெருகும். அப்ப நோய் எதிர்ப்பு ஆற்றல் வருமா வராதா? மார்கழி அதிகாலையில குளித்து அந்த ஆக்சிஜனை உள்ள இருந்தா. சரிதானுங்களா? அதனால பயிற்சி, தான தர்மம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. தேவையில்லாம போய் பணம் வாங்கி செலவு பண்ணதெல்லாம் நான் சொல்லல. சரிதானுங்களா? இப்ப ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உணவுக்கு கஷ்டப்படுறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. இந்த மாதத்துல குறிப்பா செலவு பண்ணுங்க. சரியான மதுரை சொல்லுவாங்க 1% செலவு பண்ணுங்க. நபிகள் சொல்லுவாங்க 4% செலவு பண்ணுங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு காலகட்டத்துல சொல்றேன். குறைஞ்சது ஒரு 5% செலவு பண்ணுங்க. 5%. சரியானுங்களா? இது வந்து மார்கழி மாதம் நீங்க நிச்சயமா ஒரு இலக்கா நீங்க வச்சுக்கணும். மார்கழி மாதத்துல உங்களோட சம்பளம் எவ்வளவு வருதுன்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த மாதம் உங்களுடைய தான தர்மம் 5% இருக்கு. நீங்க 1,00,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 5,000 நீங்க தான தர்மத்துக்கு கொடுத்துறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 1,00,000 சம்பளம் வாங்கினா நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். எனக்கு இப்போ 20,000 தான் சார் சம்பளம் வருது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்?
அப்ப ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுங்க. ஒரு 1000 ரூபாய் தான தர்மத்துக்கு கொடுங்க. நெஞ்சே வெடிச்சிரும் நமக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அப்ப இயற்கை உங்களுக்கு பல மடங்கு கொடுக்கும். என்னை கேட்பாங்க, நீங்க எப்படி இவ்வளவு பேசுறீங்க? ஒண்ணும் பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க குடுத்தீங்கன்னா பேச்சு தானா வந்துரும். அதற்கான விஷயம் ஞானம் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இயற்கை ஆட்டம் வந்து அது கொடுத்துரும் நமக்கு. நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா இயற்கை உங்களுக்கு பல ஆயிரம் மடங்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. சரி, அப்ப மார்கழி மாதம் முடிஞ்சதுன்னா அன்னதானம் பண்ணுங்க. இல்லாட்டி யாராச்சும் குளிர்ல நடுங்கிட்டு படுத்துட்டு கிடப்பாங்க, அவங்களுக்கு போய் துணி கொடுங்க. சரிதானுங்களா? போர்வை வாங்கி கொடுங்க. அது நிம்மதியா உறங்கினாலே அந்த மனசு, அந்த ஆத்மா செய்யும். ஆனா இதை விட ஒரு பெரிய தானத்தை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? மார்கழி மாதத்துல அதிகாலையில 4 to 6 பண்ண போறோம். அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரட். நாளான்னைக்கு சொல்றேன் நான். இருக்கிற தானத்திலேயே மிகப்பெரிய தானம் அந்த தானம் தான். உட்கார்ந்த இடத்துலயே நீங்க பண்ணலாம். சரிங்களா? உட்கார்ந்த இடத்துல நீங்க தானம் பண்ணலாம். கோடிக்கணக்கான புண்ணியத்தை நீங்க சேர்க்கலாம். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான தானம். இதைத்தான் மகான்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணாங்க. சரிதானுங்களா? அதை நிச்சயமா நம்ம வந்து கையில எடுத்துக்குவோம். சிறப்பாக இந்த மார்கழிய கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நம்ம வந்து நிறைவு செய்து கொள்வோம். சரிதானுங்களா? இந்த இறை உணர்வுக்கான மாதம். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதத்துல இறை உணர்வை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெயின் சங்கல்பத்தை வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு வேற என்னென்னவெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சரிதானுங்களா? உங்க லைஃப்ல என்னென்னவெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் ஒரு நோட்ல எழுதிக்கோங்க. ப்ராப்பரா பாசிட்டிவா எழுதிக்கோங்க. சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? சங்கல்பமாக அந்த 30 நாள் அதிகாலையில் சொல்ல போறோம். நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழும். இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இப்பவே நமக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் அந்த ஒரு மாதம் அது தீவிரமா நம்ம வந்து செய்யும் போது இன்னும் பலவிதமான அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சரியானுங்களா? அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் சொல்லிடலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.